الحمد لله رب العالمين. الحمد لله الذي جعل في طاعته سعادة القلوب، وفي ذكره طمأنينة النفوس، وفي الإيمان به أعظم أسباب الفلاح. أحمده سبحانه وأشكره، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، شهادة تورث صاحبها السعادة في الدنيا والنجاة في الآخرة. وأشهد أن محمدا عبده ورسوله، إمام السعداء وقدوة الأتقياء، صلى الله وسلم وبارك وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى أثره إلى يوم الدين. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஃபத்வா பிரசங்கத்தினை மஸ்ஜிது நபவியிலே இமாம் அப்துல்லா அல் புஐஜான் அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்களுடைய அந்த ஃபத்வா பிரசங்கத்தின் தலைப்பாக அஸ்ஸஆதத்துல் ஹகீகிய்யா, உண்மையான சந்தோஷம் என்கின்ற அந்த தலைப்பிலே அவர்கள் முக்கியமான 6 கருப்பொருள்களை உள்ளடக்கியதாக அவர்களுடைய குத்பாவை அமைத்திருந்தார்கள். முதல் விடயமாக அஸ்ஸஆதத்து மத்லபுல் ஃபித்ரி வகாயத்துன் நுஃபூஸ், இந்த நிம்மதி சந்தோஷம் என்பது மனிதனுடைய உள்ளுணர்வு தேடுகின்ற, உள்ளங்கள் தேடுகின்ற ஒரு முக்கிய தேடலாக காணப்படுகின்றது. ஈமானும் வாழ்க்கைக்குரிய பாதையாக இருக்கிறது. அல்-இஅராது அன் திக்ரில்லாஹ் அஸ்லு ஷகாஇ வல் தன்க், அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணித்திருப்பது துர்ப்பாக்கியத்துடைய நெருக்கடியான வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது. அஸ்ஸலாத்து வ திக்ரு வல் குர்ஆன், தொழுகையும் திக்ரும் குர்ஆனும் மனாபிஅத் துமஅனீனா, மன அமைதியின் ஊற்றுக்களாக இருக்கின்றன. அதே போன்று அல் ஈமானு பில் கதர், விதியை கதரை ஈமான் கொள்வது என்பது பாபுர் ரிதா வராஹத்துல் பால், மன அமைதிக்கும் திருப்திக்குமான வாயிலாக இருக்கிறது. அல் மஆசி வல் முல்ஹியாத், பாவங்களும் மனிதர்களை திசை திருப்பக்கூடிய அந்த விடயங்களும் ஹுஜுபுன் அன் நஈமில் கல்ப், மன அமைதிக்கு, மனதின் சந்தோஷத்திற்கு ஒரு தடையாக என்கின்ற இந்த 6 கற்பொருளப்பட்டது. எனவே சஆதா என்று சொல்லக்கூடிய இந்த நிம்மதி சந்தோஷம் அது அல்லாஹ்வை வழிபடுவதிலே இருக்கிறது என்பதை முதலாவதாக இமாம் அவர்கள் வலியுறுத்தியவராக அவர் முதல் குத்பாவிலே தக்வாவை கொண்டு வசியை செய்தவர்களாக அவருடைய குத்பாவை ஆரம்பித்தார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு நான் உங்களுக்கு வசிய செய்கின்றேன். அந்த தக்வா இருக்கிறதே, அதுதான் எல்லா நன்மைகளுக்கும் உரிய திறவுகோலாக இருக்கிறது, எல்லா சந்தோஷத்திற்கும் சஆதாவுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. ஒமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹரஜா, இவர் அல்லாஹ்வை பயப்படுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் விமோசனத்தை வைத்திருக்கின்றான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் அளிக்கிறான் என்கின்ற சூரா அத்-தலாக் 2வது 3வது வசனங்களிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஆதா என்று சொல்லக்கூடிய இந்த நிம்மதி சந்தோஷம் அது எல்லோரும் தேடுகின்ற ஒரு பெரிய தேடலாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவன் தேடுகின்ற ஒரு தேடலாக, அவனுடைய இறுதி நோக்காக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த சஆதாவை ஆசை வைத்ததாகத்தான் எங்களுடைய உள்ளங்களை படைத்திருக்கின்றான். அவைகளை ஆசை வைத்ததாக, அந்த நிம்மதியை சந்தோஷத்தை தேடுகின்ற உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எனவே உண்மையான அந்த சஆதா அது பொய்யான ஆசைகளை கொண்டு அவைகளை அடைய முடியாது. அவைகளுக்குரிய காரணிகளை நாங்கள் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அவைகளை எங்களுக்கு சஆதாவை பெற்றுத் தருகின்ற அந்த காரணிகளை நாங்கள் செய்ய வேண்டும். இஸ்லாம் எங்களுடைய மார்க்கம் அந்த நிம்மதியை சந்தோஷத்தை பெறுகின்ற அந்த வழிகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அவைகளுக்குரிய ஊடகங்களை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அவை அதற்குரிய முக்கிய காரணிகளை நாங்கள் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தூண்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த சஆதா என்பது அது நாங்கள் எங்களுடைய ஈமான், அதே போன்று எங்களுடைய வழிபாட்டின் வழிபாட்டுக்குரிய கூலியாக வெகுமதியாக அல்லாஹு தாலா எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக இந்த சஆதா இருக்கின்றது. அல்லாஹு தாலா அதற்கென்று ஒரு சூறாவை அல்லாஹு தாலா இறக்கி இருக்கின்றது காண முடியுமா இருக்கின்றது. சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்லமல் செய்து, வதவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து, வதவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்கின்றவர்களை தவிர மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்கின்ற அந்த சூரா எங்களுக்கு கற்றுத்தருகின்ற விடயம், இந்த நிம்மதி சந்தோஷம் மனிதனுடைய வெற்றி அது ஈமானிலும் சாலிஹான அமலிலும் சத்தியத்தை கடைபிடிப்பதிலும் பொறுமையாக இருப்பதிலும் தான் இருக்கின்றது என்பதை இந்த சூரா எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிம்மதி சந்தோஷம் என்பது எல்லோரும் ஏகோபித்த ஒரு தேடலாக, இந்த வாழ்க்கையின் ஒரு தேடலாக, ஒரு அடைவாக இருக்கின்றது என்பது நாங்கள் அனைவரும் புரிந்த விடயமா இருக்கின்றது. அதைத்தான் மனிதன், அதற்காகத்தான் மனிதன் அலைந்து கொண்டிருக்கின்றான். எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் அதை தேடிக்கொண்டிருக்கின்றான். ஆனாலும் அதை புரிந்து கொள்வதிலே மனிதன் இழைத்து விடுகின்றான். அதற்குரிய பாதைகளை அவன் தவறிவிடுகின்றான். அதே போன்று அதற்குரிய சரியான காரணிகளை அவன் பெறுவதிலே, அதை கடைபிடிப்பதிலே மனிதன் தவறி இருக்கின்றான் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. எனவே இந்த சஆதாவுக்குரிய முக்கிய பாதை அது ஈமானாகவும் சாலிஹான அமலாகவும் இருக்கின்றது. அல்லாஹு தாலா கூறுகின்றான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணாகவோ ஒரு பெண்ணாகவோ சாலிஹான அமல் செய்து ஈமான் கொண்ட நிலையிலே சாலிஹான அமல் செய்வாராக இருந்தால் ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு அழகிய வாழ்க்கையை நாம் வாழ வைப்போம். வலனஸ்ஜியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நல்லமல்களுக்கு நாங்கள் அழகான கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் சூரா அன்-நஹல் 97வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் அல்லாஹுடைய தக்குவாவை, இறையச்சத்தை புறக்கணித்து அவனுடைய வழிபாட்டில் இருந்து அவன் தூரமாக வாழ்கின்றானோ அவன் துர்ப்பாக்கியமுடையவனாக மாறுகின்றான். துர்ப்பாக்கியத்தின் சாக்கடையிலே அவன் மூழ்கி விடுகின்றான். கவலையிலும் கஷ்டத்திலும் மன உளைச்சலிலும் அவன் அதற்கும் ஆளாக விடுகின்றான். மன நிம்மதியை இழந்தவனாக அவன் நெருக்கடியிலும் தடுமாற்றத்திலும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்கிற விடயத்தை காண முடியுமா இருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வமன் அஅரத அன் திக்ரி, எவர் என்னுடைய திக்ரை புறக்கணிக்கின்றாரோ, என்னை நினைவு கூறுவதை புறக்கணித்து வாழ்கின்றாரோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, அவரை குருடனாக நாங்கள் மறுமை நாளிலே எழுப்புவோம் என்று அல்லாஹ் சூரா தாஹா 124வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே ஒரு மனிதன் அல்லாஹுடைய திக்ரை புறக்கணித்து அவன் வாழ்கின்றானோ அவனுக்கு இந்த சஆதா என்று சொல்லக்கூடிய மன நிம்மதி அது கிடைக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஆதா என்று சொல்லக்கூடிய இந்த சந்தோஷம், மன நிம்மதி, அது அல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற உதவியாக, ஒரு தௌஃபீக்காக, அனுகூலமாக இருக்கின்றது. அவன் நாடியவனுக்கு அல்லாஹு தாலா அதை வணங்குகின்றான். அந்த சஆதாவை பெற்ற ஒரு மனிதன் அவன் மன நிம்மதியும் மன விசாலமான உள்ளத்தையும் நிம்மதியையும் பெற்றவனாக, சகீனத் என்று சொல்லக்கூடிய அந்த அமைதியை பெற்றவனாக வாழுவான். அதை உணர்ந்து அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அந்த சஆதாவுக்குரிய முக்கிய காரணியாக நாங்கள் கூறியது போன்று ஈமானும் சாலிஹான அமலுமாக இருக்கின்றது. ஈமான் தான் இந்த எல்லா சஆதாவுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது.
நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, திருப்தி, பாதுகாப்பு எல்லாத்துக்கும் முக்கிய காரணி அது ஈமானாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்குரிய காரணியாக ஈமான் இருக்கின்றது. அவனுடைய சோதனைகள் ஈமான் மூலமாக நீக்கப்படுகின்றது. கவலைகள், கஷ்டங்கள் நீக்கப்படுகின்றன, சோதனைகள் நீக்கப்படுகின்றன, அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அவனுடைய அந்தஸ்து ஈமான் இருக்கின்றது. ஒரு ஈமான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமல் சேருகின்ற போது அந்த சஆதா மன நிம்மதிக்குரிய காரணி இன்னும் வலுப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே ஒரு மனிதன் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கின்ற போதுதான் அல்லாஹு தஆலா ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு அழகான வாழ்க்கையை கொடுக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே ஈமானும் சாலிஹான அமலும் அவைகள் தான் இந்த சஆதாவுக்குரிய அடிப்படையாக இருக்கின்றது. சஆதா என்று சொல்லுகின்ற போது அது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு சந்தோஷம் கிடையாது. அந்த சந்தோஷத்திலே எல்லா விடயங்களும் உள்ளடங்கி இருக்கின்றது. மன நிம்மதி, அவனுக்கு திருப்தி, எல்லாமே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தான் இந்த சஆதாவாக இருக்கின்றது. எனவே சஆதாவுக்குரிய முக்கிய காரணியாக ஒரு அடியான் பர்துகளை அவன் கடைபிடித்து வாழ வேண்டும். பர்துகளையும் வாஜிபுகளையும் கடைபிடித்து வாழ வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக தொழுகைதான் அவைகளின் தலையாய கடமையாக இருக்கின்றது. எனவே ஒரு ரப்புக்கும் இடையில் உள்ள முக்கிய தொடர்பாக இந்த தொழுகை இருக்கின்றது. எனவே தொழுகையை நாங்கள் கடைபிடித்து வாழுகின்ற போதுதான் உள்ளத்திற்கும் கூடியதாக அதே போன்று இந்த தொழுகை இருக்கின்றது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை இருக்கின்றது, அது பாவங்களை விட்டும் மானக்கேடான காரியங்கள் இருந்தும் ஒரு மனிதனை பாதுகாக்க கூடியதாக இருக்கின்றது. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, இவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டு நல்லமல் செய்து வ அகாமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டி வ ஆத்துஸ் ஸகா, ஸகாத்தையும் கொடுத்து வருகின்றார்களோ லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்குரிய கூலி அவருடைய ரப்பிடத்திலே இருக்கின்றது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சூரா பக்கராவில் 277வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே இந்த சஆதா எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய முக்கிய காரணிகளாக அல்லாஹ்வை திக்ரு கூறுவதை, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை நாங்கள் எப்போதும் கடைபிடித்து வாழ வேண்டும். அல்லாஹ்வை திக்ரு செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, குர்ஆனை ஓதுவது, இதன் மூலமாகத்தான் எங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கின்றது. அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டிருக்கின்றார்களே அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய திக்ரின் மூலமாக அமைதி பெறுகின்றன. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுடைய திக்ரை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறாதா என்று அல்லாஹு தஆலா கேள்வியாக கேட்கின்றான். அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி தூபா லஹும் வ ஹுஸ்ன மஆப், இவர்களெல்லாம் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாவதாக, வ ஹுஸ்னு மஆப், அவர்களுக்கு அழகிய ஒதுங்கும் தளம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சூரா ரஅதிலே 28, 29வது வசனங்களிலே குறிப்பிட்டான். எனவே அல் குர்ஆன் இருக்கின்றது. இந்த அல் குர்ஆன் இதுதான் நேர்வழிக்குரிய சந்தோஷத்துக்குரிய அடிப்படையாக இருக்கின்றது. அதில் தான் உள்ளங்களுக்குரிய நிவாரணி இருக்கின்றது. அதே போன்று அதிலே நேர்வழியும் முஃமின்களுக்கு ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய கருணையும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேர்வழி வரும், அந்த நேர்வழியை எவர் பின்பற்றுகின்றாரோ ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர் வழி தவறவும் மாட்டார், அவர் அந்த ஷகா என்று சொல்லக்கூடிய சஆதாவுக்கு மாற்றமான அந்த துர்ப்பாக்கிய நிலைக்கு அவன் செல்ல மாட்டான். வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தன்கா, இவர் என்னுடைய திக்ரை புறக்கணிக்கின்றாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது, மறுமையிலே அவர் குருடனாக எழுப்பப்படுவார் என்று அல்லாஹு தஆலா இந்த சஆதாவுக்குரிய அடிப்படையையும் அதே போன்று அதற்கு மாற்றமான ஷகா துர்ப்பாக்கியம் அதற்குரிய அந்த முக்கிய காரணியும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான்.
அதே போன்று எங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அது ஈமானுடைய அடிப்படைகள் ஒன்றாக, அர்கானுல் ஈமானிலே கடைசியான ருக்குனாக இருக்கக்கூடியதான் அல் கதர், விதியை நம்புவது. அல் ஈமானு பில் கதா இவல் கதர், இதை நாங்கள் இந்த ஈமான் எங்களிடத்திலே உறுதியாக இருக்கின்ற போது எங்களுக்கு மன நிம்மதி தானாக கிடைத்துவிடும். அது இஸ்லாத்துடைய அடிப்படையாகவும் அகீதாவுடைய மிக ஒரு முக்கியமான அத்திவாரமாகவும் இருக்கின்றது. அதுதான் எங்களுக்கு சோதனைகளின் போது எங்களுக்கு பொறுமையையும், அதே போன்று அல்லாஹ்வே எங்களுக்கு தந்ததை கொண்டு நாங்கள் திருப்தி கொள்கின்ற அந்த பண்பையும், அதே போன்று கோபம், பொறுமை இழந்து இருப்பது, இவைகளிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாகவும் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இந்த ஈமானு பில் கதா இவல் கதர், இந்த விதியை நம்புகின்ற, அல்லாஹுடைய அந்த கலாவை நம்புகின்ற அந்த உறுதியான ஈமான் எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. சோதனைகளின் போது பொறுமை, அதே போன்று அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை நாங்கள் திருத்தி கொள்ளக்கூடிய, பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த தன்மையை தரக்கூடியதான் இந்த கலா அல் ஈமான் பில் கலா இவல் கதராக இருக்கின்றது. அல்லாஹு தாலா குர்ஆன் சூரா அல் ஹதீத் 23வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது, லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு தப்பியதை நீங்கள் நினைத்து கவலைப்படாமல் இருப்பதற்கும், அதே போன்று நீங்கள் கிடைத்ததை கொண்டு அதிகம் நீங்கள் சந்தோஷம் பெறாமல் இருப்பதற்கும் அது ஒரு காரணியாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரிலே அறிவிக்கின்ற அந்த ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய விடயத்திலே நீங்கள் ஆர்வம் செலுத்துங்கள். வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள். வலா தஅஜஸ், நீங்கள் அதிலே இயலாதவராக மாறிவிட வேண்டாம். வஇன் அஸாபக ஷைஉன் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கான வகதா வகதா, நீங்கள் உங்களுக்கு ஒரு விடயம் நடந்தால் நீங்கள் நான் இவ்வாறு செய்திருந்தால் நல்லா இருக்குமே என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். வலாக்கின் குல் கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹு தஆலா அதை விதியாக்கி விட்டான், அவன் நாடியதை செய்து விட்டான். ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அமல ஷைத்தான், இந்த லவ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கின்றதே, அது ஷைத்தானுடைய அமலை அது திறந்துவிடும் என்றால் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். எங்களுக்கு ஒரு விடயம் நடக்கின்ற போது நாங்கள் அதை கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது என்று நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் அதை விட்டுவிட வேண்டும். நாங்கள் இவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமே, இவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமே என்று அந்த அந்த லவ் என்று சொல்லக்கூடிய அந்த அதை வைத்து இவ்வாறு செய்திருந்தால் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் பாவிக்க வேண்டாம். ஏனென்றால் அது ஷைத்தானுடைய அமலை திறந்துவிடும். ஷைத்தான் உங்களிலே அவனுடைய செயலை தொடங்குவதற்கு, அவன் நினைத்தவாறு உங்களை திசை திருப்புவதற்கு அது காரணமாக மாறிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாங்கள் எப்போதும் அல் கலா வல் கதருடைய விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கின்ற போது இந்த ஷைத்தானுக்கு நாங்கள் ஆளாகுவதிலிருந்து அது எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாப், அதே போன்று எங்களுக்கு ஒரு சோதனை வருகின்ற போது அது அல்லாஹ் விதித்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லா ஃபீ கிதாப், அது அல்லாஹு தஆலா அவனுடைய கலா கதிரிலே அது எழுதி வைத்த விடயமாக இருக்கின்றது. மின் கப்லி அன் நப்ரஅஹா, எங்களை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அதை எழுதி வைத்ததாக இருக்கின்றது. இன்னதாலிக அலல்லாஹி யஸீர், அது அல்லாஹ்வுக்கு இலகுவான காரியமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹதீதிலே குறிப்பிடுகின்றான். எனவே அல் கலா வல் கதர் என்பது ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கின்றது. அதை நாங்கள் கடைபிடித்து வாழுகின்ற போது, அதிலே உறுதியாக இருக்கின்ற போது எங்களுக்கு மன நிம்மதியை அல் கலா வல் கதர் காட்டு. அது
இச்சைகளை நாங்கள் பின்பற்றுவதன் மூலமாகவோ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இல்லை. அது எங்களுடைய உள்ளம் அமைதி பெறுவதன் மூலமாகவும் எங்களுடைய உள்ரங்கம் அது சீர்திருந்துவதன் மூலமாக அது கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சஆதா எங்களுடைய மறுமை தொடரக்கூடிய ஒன்றாக இந்த தற்காலிகமான ஒரு சொற்ப இன்பம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொற்ப இன்பங்களின் மூலமாக இந்த சஆதாவை எங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் நினைத்திருப்பது அது தவறான ஒரு நினைப்பாக இருக்கின்றது. எனவே இந்த சஆதாவை தடுக்கக்கூடிய விடயங்களாக சில விடயங்கள் இருக்கின்றன. அவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவைகள் உள்ளங்களின் நோய்கள் என வர்ணிக்கப்படுகின்றன. அவைகள்தான் பொறாமை, குரோதம், வெறுப்பு, பெருமை, முகஸ்துதி. இவைகள் அனைத்துமே எங்களுடைய அந்த மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. அவைகளை இஸ்லாம் எங்களுக்கு தடுத்திருக்கின்றன. எங்களுடைய உள்ளங்கள் சீர்திருந்த வேண்டும். உள்ளத்தை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். பொறாமை, குரோதம், பெருமை, முகஸ்துதி இவைகள் இருந்து நாங்கள் தவிர்த்து வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. அவைகள் அனைத்துக்கும் காரணமாக இந்த கல்ப் இருக்கின்றது, எங்களுடைய உள்ளம் இருக்கின்றது. எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் எப்போதும் சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய உள்ளம் சீர்திருந்துகின்ற போதுதான் எங்களுடைய உள்ளம் அந்த பொறாமை, குரோதம், வெறுப்பு இவைகளிலிருந்து எங்களுடைய உள்ளம் தூய்மை பெறுகின்ற போதுதான் எங்களுக்கு இந்த சஆதா கிடைக்கின்றது. எனவே எங்களுடைய சஆதாவை தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த உள நோய்கள் என்று சொல்லக்கூடிய இவைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், அலா இன்ன ஹிமல்லாஹி மஹாரிமுஹு, அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு அரண்கள் இருக்கின்றன. அவைகள் எது அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கிய விடயங்கள் அவைதான் அல்லாஹுடைய அந்த பாதுகாப்பு அரண்களாக இருக்கின்றன. அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முலகத்தன், அதே போன்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கின்றது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹு, அது சீர்திருந்தி விட்டால் எங்களுடைய முழு உடலும் சீராகிவிடும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை பிண்டம் கெட்டுவிட்டால் எங்களுடைய முழு உடலும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்பு, அதுதான் உள்ளமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்கின்ற போதுதான் அந்த சஆதா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான அந்த சந்தோஷமும் நிம்மதியும் எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த சஆதாவை எங்களுக்கு தடுக்கக்கூடிய விடயமாக எங்களுடைய கடமைகளிலே, வாஜிபுகளிலே, பர்லுகளிலே நாங்கள் பொடுபோக்கு செய்வது, பாவமான விடயங்களிலே நாங்கள் மூழ்கி இருப்பது, அதே போன்று மனோ இச்சைகளுக்கும் சந்தோஷங்களுக்கு பின்னால் நாங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருப்பது, இவைகள் மூலமாக எங்களுடைய அந்த சஆதா நிரந்தரமான அந்த மன நிம்மதி அது போய்விடுகின்றது. அது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு திரையை ஏற்படுத்தி விடுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துவது போன்று அல்லாஹ் தஆலா சூரா அல் ஜாசியாவிலே இதை அழகாக தெளிவுபடுத்தி குறிப்பிடுகின்றான். அம் ஹஸிபல்லதீன இஜ்தரஹு அஸ்ஸய்யிஆத் அன் நஜ்அலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அந்த பாவங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நினைத்து விட்டார்களா, அன் நஜ்அலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களை போன்று நாங்கள் அவர்களை வாழ வைப்போம் என்று அவர்கள் நினைத்து விட்டார்களா, தப்பாக நினைத்து விட்டார்களா என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சவாஉன் மஹ்யாஹு வ மமாத்துஹும், அவருடைய வாழ்க்கையும் அவருடைய மரணமும் ஒன்று மாதிரி இருந்து விடுமா என்று அவர்கள் நினைத்தார்களா. ஸஅமா யஹ்குமூன், அவர்கள் அந்த அளித்த தீர்ப்பு அது தவறானத மோசமான தீர்ப்பாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் ஜாசியாத் 21வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே பாவம் செய்தவர்கள், பாவத்திலே மூழ்கி இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களுடைய இது போன்று இருப்பார்கள் என்று நினைப்பது தவறு என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். என்றால் இருவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கின்றது. இருவர்களுடைய மனநிலையும் வேறுபட்டிருக்கின்றது. ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அவன் சஆதா என்று சொல்லக்கூடிய அந்த மன நிம்மதியோடு அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவன்
அந்த மன நிம்மதியை சந்தோஷத்தை இழந்தவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அவனுடைய வாழ்க்கை அது மோசமானதாக இருக்கும், நிம்மதியற்ற வாழ்க்கையாக இருக்கும். அதே போன்று அவனுடைய மரணமும் மிகவும் படுமோசமாக இருக்கும். ஒரு பாவியை பொறுத்தவரையிலே நாங்கள் படித்திருக்கிறோம், ஒரு பாவியுடைய அந்த மரண நிலை என்பது, மரணம் என்பது மிகவும் மோசமானதாக, மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். அதே நேரத்திலே ஒரு முஃமினுடைய மரணம் என்பது அது மிகவும் வேறுபட்டதாக, மிகவும் அழகிய ஒரு நிம்மதியான ஒரு மரணம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை அழகாக சுருக்கமாக அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே இருவர்களுடைய வாழ்க்கையும் வேறுபட்டிருக்கும், இருவர்களுடைய மரணமும் வேறுபட்டிருக்கும். அப்படி அவர்கள் நினைப்பார்களாக இருந்தால், அந்த பாவிகள் நினைப்பார்களாக இருந்தால் அது தவறான தீர்ப்பு என்று அல்லாஹு தாலா சூரா ஜாசியா 21வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே எங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயங்கள் ஒன்றுதான் சுஅன்னு பில்லாஹ், அல்லாஹுவை நாங்கள் தவறாக நினைப்பது. அதே போன்று அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாங்கள், ரஹ்மத்திலிருந்து நாங்கள் நிராசை அடைந்திருப்பது. அதே போன்று பாவங்களுக்கு, வஸ்வாசுகளுக்கும் மன குழப்பங்களுக்கும் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களுக்கும் அடிமையாக இருப்பது, அது எங்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே ஹுஸ்னு தன்னி பில்லாஹ், அல்லாஹுவை நல்லெண்ணம் கொண்டவனாக அவன் இருப்பது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அல்லாஹுடைய அந்த தீர்ப்புகளிலே அல்லாஹ் எங்களுக்கு அமைத்திருக்கிற விடயங்களிலே திருப்தியாக வாழ்வது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, அஜபல்லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விடயத்தை பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கின்றது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய எல்லா விடயங்களும் நல்லதாக இருக்கின்றது. வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின், அந்த விடயம் அது முஃமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அவன் எல்லா நிலையிலும் அவனுடைய காரியம் நல்லதாக இருக்கும். அவன் அதை சரியான முறையிலே அவன் மேனேஜ் பண்ணி கொண்டு அவன் வாழ்வான். இன் அசாபத்ஹு ஸர்ரா ஷக்கர, அவனுக்கு சோதனை வருகின்ற போது அவன் நன்றி செலுத்துகின்றான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான். ஃபகான கைரல் லஹு, அது அவனுக்கு நல்லதாக மாறி விடுகின்றது. வைன் அசாபத்ஹு ஸர்ரா ضர்ரா, அவனுக்கு நல்லது நன்மை வருகின்ற போது, அவனுக்கு சந்தோஷமான காரியம் வருகின்ற போது அவன் அல்லாஹ்வை புகழ்கின்றான், அது அவனுக்கு நல்லதாகின்றது. வைன் அசாபத்ஹு ضர்ரா, அவனுக்கு சோதனை வருகின்ற போது சபர, அவன் பொறுக்கின்றான், பொறுமையாக இருக்கின்றான். ஃபகான கைரல் லஹு, அவனுக்கு நல்லதாக மாறுகின்றது என்கின்ற அந்த ஹதீஸ் முஸ்லிமில் கெடுக்கக்கூடிய விடயமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், எங்களுடைய நேரங்களை நாங்கள் வீணடிப்பது, வாஜிபுகளிலே நாங்கள் திறக்குறைச்சல் செய்வது, அதே போன்று கேளிக்கையான விடயங்களிலே, பொழுதுபோக்குகளிலே நாங்கள் மூழ்கி இருப்பது, அதே போன்று இந்த கையடக்க தொலைபேசிகளை அதிகம் பாவிப்பதிலே, அவைகளிலே வருகின்ற விடயங்களை நாங்கள் அதிலே நாங்கள் மூழ்கி எங்களுடைய நேரங்களை கழிப்பது என்பது எங்களுக்கு மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய விடயமாக, மனதிற்கு கவலையையும் அதே போன்று மன உளைச்சலையும் தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. எனவே நேரங்களை நாங்கள் வீணடிப்பதிலே, அதே போன்று கடமைகளிலே நாங்கள் பொறுப்போக்கு செய்வதிலே, நாங்கள் திரைக்குறைச்சல் செய்கின்ற விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் அவைகளிலிருந்து தவிர்த்து வாழ்வதன் மூலமாகத்தான் எங்களுக்கு இந்த உண்மையான மன நிம்மதி கிடைக்கின்றது என்பதை இமாம் அவர்கள் வலியுறுத்தியவர்களாக அவருடைய குத்பா பிரசங்கத்தை செய்கின்றார்கள். ஜும்ஆவுடைய தினமாக இருப்பதனால் இந்த தினத்திலே நீங்கள் கூறுங்கள் என்கின்ற விடயங்களை அவர்கள் பிள்ளைங்களையும் கண்ணியப்படுத்துமாறும், தௌஹீதோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களுக்கு உதவி செய்யுமாறு துஆ கேட்டவர்களாக, இந்த பூமியை ஒரு பாதுகாப்பான பூமியாக, அதே போன்று முஸ்லிம்கள் வாழ்கின்ற எல்லா இடங்களையும் ஒரு பாதுகாப்பான இடமாக மாற்ற வேண்டும் என்று துஆ கேட்டவர்களாக அவர்கள் அவருடைய குத்பா பிரசங்கத்தை நிறைவு செய்கின்றார்கள். நாங்கள் என்ன விடயங்களை பேசினோமோ அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.